வார்ம் கிரீட்டிங்ஸ் டு ஆல். என் பேர் கரண் ஐயப்பா. நான் இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கேன். 691 ரேங்க். நான் வந்து வைத்தியநாதன் சார் ஆஃப் சிவில்னஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி அவரோட மென்டார்ஷிப் எடுத்து இந்த எக்ஸாமினேஷனுக்காக ப்ரொசீட் பண்ணேன். அண்ட் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸோ சார் வந்து 3 ஸ்டேஜஸ்லையுமே அவரோட மென்டார்ஷிப் வழியாக எப்படி நம்ம கரெக்டாக பண்ணலான்றத ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அதில் இருக்க முன்ன எவ்வளோ ஆப்டிமம் மார்க்ஸ் எடுக்கணும், எவ்வளோ நம்மளோட அக்யூரசி லெவல் பொறுத்து எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி கொஷின் அட்டன் பண்ணலாம், எது விடலாம் அப்படின்றத நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அந்த இன்புட் கொடுப்பாரு. இட்ஸ் நாட் லைக் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல். ஹி டேக்ஸ் இன் டு கன்சிடரேஷன் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோடைய எபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது. ஸோ அதை பார்த்து அவர் என் கூட ஒர்க் அவுட் பண்ணாரு. லைக் உனக்கு இத்தனை பண்ணா நீ இத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வச்சு நான் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சிசாட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் சேஞ்சரா இருக்கு. அதுலயுமே வந்துட்டு he was giving an idea how LP we can incorporate ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆப்டிடியூட் பார்ட் எல்லாத்துக்குமே அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலா கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ரொம்ப நுணுக்கமானதுலாம் சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்ல ஈஸி கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ராக்டரா அமைஞ்சுது. சிசேட் பேப்பர்ன்றது எனக்கு ஒரு ஹேர்டலா இருந்தது ஆக்சுவலா. என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், மேத்தமெட்டிக்ஸ் நல்லாவே பண்ணுவேன். பட் இந்த காம்படேட்டிவ் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்னு வரமின்னா அதுக்கான சில சேஞ்சஸ் கொண்டு வரணுமா இருந்தது ப்ரிப்பரேஷன் பண்ண மீன. ஸோ சார் வந்து அதை கரெக்டாக எடுத்து காமிச்சாரு. ஸோ அவரோட டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ண மீன என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் தப்பு பண்றோன்றத ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவார். எவ்வளவு கரெக்டா வந்தோன்றதை பார்க்க மாட்டார். ஸோ அந்த தப்பு பண்ண மீன எந்த பேட்டர்ன்ல தப்பு பண்றீங்க, கண்டினியூஸா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சம்ஸ்ல தப்பு பண்றீங்களா, கொஸ்டினை சரியா பார்க்காம தப்பு பண்றீங்களா, இல்ல கால்குலேஷன் போட வேண்டிய தப்பு பண்றீங்களா, அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன்ல பார்ப்பாரு. அந்த பிரேக் டவுன் பண்ணி பண்ணி பார்க்க நம்மளால என்ன பிளஸ் என்ன மைனஸ்ன்றத கிளியரா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன்ல நம்மளோட அக்யூரசி லெவல் எவ்வளவு, நம்மளோட ரீடிங் எபிலிட்டி எவ்வளவு, அதெல்லாம் பார்க்க நீங்க காம்ப்ரிஹென்ஷன் இவ்வளவு பண்ணலாம், நீங்க ஆப்டிடியூட் இவ்வளவு பண்ணலாம், அந்த மாதிரி கேண்டிடேட்டோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி வில் கிவ் அட்வைஸ். ஸோ அதை வச்சு மார்க் எக்ஸாம்ஸ் பண்ணுவீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்ம மெயின் ஆக்சுவல் எக்ஸாம் போகும்னா இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதை வச்சு தான் சிசெட் எக்ஸாமை நல்லபடியாக கிளியர் பண்ணிட்டு ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வரணும்னு கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து வேர் இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன். லைக் வி ஹேவ் டு ரைட் ஆன்சர்ஸ் எலாபரேட்லி. ஸோ அப்படி இருக்க முன்ன மெயினாக 4 ஜிஎஸ் பேப்பர்ஸ், எஸ்ஏ பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர் இருக்கு. ஸோ ஜிஎஸ் பேப்பர்ஸ் வரும்னா அவருக்கு டெஸ்ட் சீரிஸ் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ சொல்லிட்டு இருப்பாரு, நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இது பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நீ கண்டிப்பா இதை மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ ஒரு கல்ச்சர் ஓரியன்டட் கொஸ்டினா இருந்தா இப்படி எக்ஸாம்பிள் கொடு, இல்ல மேப்பை ஒரு குட்டியா வரைஞ்சி போடு, பாலிட்டியா இருந்தா கேஸ் லாஸ் நடுவில் கோட் பண்ணு, அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே அந்த பார்ப்பாரு. இந்த இடத்துல நீ ரொம்ப விரிவா எழுதியிருக்க, இல்ல இதை சுருக்கலாம், இல்ல சில இடத்துல கண்டென்ட் பத்தல அப்படின்ற மாதிரி அவர் அந்த அவரோட டெஸ்ட் சீரீஸ்ல பார்க்கணும்னா அவர் சொல்லுவார். ஸோ அதை வச்சு நான் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ அதனால அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்றது கொஞ்சம் ஈஸியாச்சு. எஸ்பெஷலி ஜிஎஸ்ல வந்து எத்திக்ஸ் பேப்பர் இஸ் ஈஸி, பட் அட் த சேம் டைம் இட்ஸ் லிட்டில் ட்ரிக்கி. ஏன்னா நமக்கு கொஞ்சம் மார்க் வரதுக்கு அதில் ஸ்கோப் இருக்கு. ஸோ அவர் அதில் ஜிஎஸ் எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடியூல் பேஸ்டா சொல்லி கொடுத்தாரு. லைக் இந்த சாப்டர் இப்படி அண்ட் அவர் புக்கு கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ லைக் அந்த எத்திக்ஸ்ல இருந்து அந்த எக்ஸாம்பிள் இப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் நடத்தினாரு. ஸோ அந்த டாபிக் சொல்ல மீனா நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இப்படி சொல்லலாம், ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த ப்ராப்ளம் எப்படி அனலைஸ் பண்றது ரேதர் தென் ஹேவிங் த தியரிட்டிக்கல் அப்ரோச் ஃப்ரம் த புக் அப்படின்னா அது ஒரு நல்ல ஐ ஓப்பனரா இருந்தது. ஸோ மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு அது ஈஸியா இருந்தது. எஸ்பெஷலி டெஸ்ட்டுமே அந்த டெஸ்ட் அண்ட் அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் அது ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் அவர்கிட்ட. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் ஆச்சு. ஆப்ஷனலுக்குமே ஒரு லிட்டில் பிட் ஐடியா கொடுப்பாரு. ஈவன் தோ மை ஆப்ஷனல் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் ஹி டீச்சர்ஸ். ஏன்னா அவர் வந்து தமிழ்ல ஆப்ஷனல் ஸ்பெஷலிஸ்ட் அவரு, பட் நான் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். ஸோ பேசிக் ஐடியாஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலி மெயின்ஸ் கிளியர் பண்ணமின்னா இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுமின்னா அவர் வந்து என் நம்பர் ஆஃப் ஒன் செஷன்ஸ் நடத்தினாரு. லைக் இத்தனை செஷன் இது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டா இல்லை. ஸோ நிறைய அவர்கிட்ட போய் பேசினேன். லைக் அப்போ ஒரு ஒரு கேள்வியும் அவர் கேட்க முன்ன அதை நான் கொடுக்க முன்ன இல்லை இந்த இடத்துல இப்படி ரிஃபைன் பண்ணலாம், இந்த வேர்டிங் மாற்றலாம்,
இந்த வேர்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்ல மீன அந்த மாதிரிலாம் ஒரு வேர்ட்ல இருந்து அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணுவார், ஐடியாலஜிக்கல் அப்ரோச் வரைக்கும். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, ரேப்பிடா ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் he will simulate. The idea is to check what's lying deep inside us when pressure comes into play. ஸோ அப்படி இருக்க முன்ன என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து சப்போஸ் ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ நம்ம இப்படி ஆன்சர் ஏ சொல்றதா பி சொல்லிடும்னா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது அந்த ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ்னால. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணார். ஓகே, நீ வந்து இந்த இடத்துல டென்ஷன் ஆகக்கூடாது, ஏன் டென்ஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்லயுமே அவர் வந்து அந்த எபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி நமக்காக ஒரு பிளான் மாதிரி சார்ட் அவுட் பண்ணி, ஏன்னா அவர் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் வந்து பிலீவ் பண்ண மாட்டார். அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஏன்னா என்னுடைய ஐடியாஸ் அண்ட் என்னோட பிளஸ்ஸை வச்சு அவர் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ப்ரொசீட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ செஷன்லையுமே அவர் கூட நிறைய ஒன் ஆன் ஒன் மார்க்ஸ் பண்ணி நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு அந்த ஆக்சுவல் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச் டு ஃபைனல் இன்டர்வியூ ப்ராசஸ் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்னோட அலைன்மெண்ட் எல்லாமே லைக் அகாடமிக் அலைன்மெண்ட்ஸை வந்து இது பண்ணிக்கிட்டேன், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேஜ்லையுமே அவர்கிட்ட இன்புட் எடுத்து பண்ணி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி நான் என்னோட ஃபெலோ ஆஸ்பிரன்ஸ்க்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவரு சார் எனக்கு கற்றுக் கொடுத்த வேல்யூ தான் கன்சிஸ்டன்சி. ஸோ அவர் அதே தான் எம்ஃபசைஸ் பண்ணுவார், கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். ஸோ அவர்கிட்ட இருந்து அதை தான் நான் ஒரு பெரிய வேல்யூவா அதை இன்கார்பரேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணேன். ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வைட்டல். ஏன்னா எக்ஸாமினேஷனோட டியூரேஷனே ஜாஸ்தி அண்ட் இட்ஸ் வெரி லாங் ப்ராசஸ். ஸோ கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போகுது. ஸோ அதை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நானும் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். ஸோ அப்படி பண்ண தொட்டு the result came positively. So a big thanks to Vaidyanathan sir and thank you all.